தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். வரலாறு என்பது ஒரு அறிவுத்துறை. PhD படிக்கிறதுக்காக தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, படிக்கிறதே பிரயோஜனம் இல்லாத ஒரு வரலாற்று பாடம், அதை போய் தில்லியில் வேற போய் படிக்கிறாங்களே. மருந்து இனிப்பா இருந்ததுன்னா சந்தேகம் இல்லையா, சக்கரை தண்ணின்றாங்க அப்படின்னு சிலர் சந்தேகப்படுறாங்க. அப்படி இல்லை, உண்மையிலேயே சிறந்த வரலாறுகள்லாம் படிச்சு பாருங்க, அது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். எப்போ ஒரு விஷயம் அது மக்களுக்கு எதிரானதாக, சமத்துவம் உள்ள ஒரு சமுதாயத்துக்கு எதிரானதாக மாறுகின்றதோ அப்போ அதை நான் புறக்கணிச்சிருவேன். சோழர் காலத்துல மன்னர்கள் எல்லாம் மெய்கீர்த்திகள் எழுதி கல்வெட்டுல பொறிச்சு வச்சாங்க. ஆமா, கல்லுல பொறிச்சது 1000 வருஷம் ஆச்சு. அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துப்பீங்களா? விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ப்பூர் இலக்கிய திருவிழாவில் அடுத்து நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை இரா வெங்கடாச்சலபதி அவர்கள். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர். சமீபத்தில் சாகித்ய அகாதமி விருதுக்கும் தேர்வாயிருக்காரு, விகடனின் நம்பிக்கை விருதுக்கும் தேர்வாயிருக்காரு. அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவா சில கேள்விகள் கேட்டு வரலாற்று தொடர்பாக, அது தொடர்பான அரசியல் தொடர்பாக அவரோட கண்ணோட்டம் என்ன, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஜெய்ப்பூர் இலக்கிய திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? செஷன்ஸ் அட்டன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுக்க வெவ்வேறு இலக்கிய திருவிழாக்களுக்கு போயிருக்கேன். நான் ஜெய்ப்பூர் இலக்கிய திருவிழாவுக்கு இதுதான் முதல் முறையாக வரேன். ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு இலக்கிய திருவிழா, ரொம்ப கேள்விப்பட்டோம், அதை பற்றி நிறைய படிச்சிருந்தாலும் கூட இங்கே வரும்போது நேராக பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கு. வேறு எந்த இலக்கிய திருவிழாவை விட மிக பெரிய அளவில் விரிவாக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு இலக்கிய திருவிழாவாக இருக்கிறது. அதுவும் நிறைய ஆத்தர்ஸ் வராங்க, பதிப்பாளர்களும் நிறைய பேர் வராங்க. அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரியான விஷயங்களுக்கும் பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தளமானது. ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முதல் கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது, உங்களோட புக் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாயிடுச்சு. அப்புறம் இந்த வருடத்தோட விகடனின் நம்பிக்கை விருதுக்கும் உங்கள் பேர் தேர்வாய் டாப் 10 மனிதர்கள் அப்படிங்கிற பட்டியல். விருதுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த தருணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா வரலாற்று எழுத்தாளர்கள் இல்லை அவங்க வரலாற்றை பற்றியே பேசுகிறவங்க பொதுவாகவே நான் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன்னு ஒரு பையன் சொன்னால் அவனை ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்னுமே கொஞ்சம் அவேர்னஸ் இல்லையோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஹிஸ்ட்ரி அது ஒரு ஃபீல்டு, அதுலேயும் நம்ம ஒரு பெரிய அளவில் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காத பேரண்ட்ஸ் இன்னுமே இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விருதுகள் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் கிடைக்கிறப்ப அது இன்னும் ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி விருதுகள் அப்படிங்கிறது எப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கு சார்? நான் வரலாறுன்றதே நான் தேர்ந்தெடுத்து விரும்பி படித்த ஒரு பாடம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு வரலாற்று துறையில் இருக்கிறேன். நான் இந்த துறையில் ஈடுபட்டது காரணம் எனக்கு வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன், பெரியார், மு.வே. சாமிநாதையர் இவர்கள் மேலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்வமும் பற்றும் அவர்களை பற்றி விரிவாக எழுதணும் அப்படின்றதுதான். ஆனால் எந்த கட்டத்திலையுமே விருது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சதில்லை. அது காரணம் ஆசை இல்லை அப்படின்றது கிடையாது. வரலாற்று துறைக்கு விருதுகள் கொடுப்பது அப்படின்றதுக்கான ஒரு களமே கிடையாது. அதனாலதான் இந்த கேள்வியும் அப்படி ஒரு விருதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால விருதுக்கு விருப்பப்படுறதுக்கோ ஆசைப்படுறதுக்கோ எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு கவிஞனோ அல்லது ஒரு சிறுகதை எழுத்தாளரோ அல்லது நாவலாசிரியரோ சினிமா கேட்க வேண்டியதில்லை. சினிமாவுக்கு ஏதாவது விருது கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வரலாற்று துறைக்கு விருது என்பதே வியப்பானது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திடீர்னு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக எனக்கு அடுத்தடுத்து சில விருதுகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப எனக்கு ஆச்சரியம், மகிழ்ச்சி. அதுவரை எனக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பெரிய வாசகர் வட்டம் இல்லை, ஆனால் தேர்ந்த வாசகர்கள் உண்டு. அதுதான் எனக்கு கிடைத்த பரிசு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன காரணத்தினாலேயோ கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக விளக்கு புதுமைப்பித்தன் விருது கிடைச்சது, அப்புறம் இயல் விருது கிடைச்சது, அப்புறம் மகாகவி பாரதி விருது தமிழக அரசு கொடுத்தாங்க. இதெல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய அங்கீகாரம், ஒரு கௌரவம், எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா சாகித்ய அகாடமி விருதுன்றது உண்மையிலேயே நம்ப முடியாத, எதிர்பார்க்காத ஒரு விஷயம், முற்றிலும் எதிர்பாராத ஒன்று.
அது நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. கூடுதலான மகிழ்ச்சி என்னன்னா, இன்னமும் கூட வந்து வரலாற்று துறை என்பது மாணவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இல்லை. தமிழ் கூட வந்து நிறைய பேர் மொழி ஆர்வத்தின் காரணமாக படிக்கிறாங்க. வரலாறு, தத்துவம், சமூகவியல் இதெல்லாம் வந்து மாணவர்கள் படிக்கிறதில்ல. அதற்கான சரியான கல்லூரிகளும் பல்கலைக்கழகமும் இல்லை என்பதும் உண்மை. ஆமாம். இப்போ இந்த பின்புலத்தில் ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு விருதுகள் கிடைக்கிறது, கௌரவம் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விகடனில் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய 10 நபர்களில் ஒருத்தராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வரலாற்று துறைக்கு இளைஞர்கள் வரத்துக்கு வந்து நிச்சயமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நான் வந்து வரலாறு பிஹெச்டி படிக்கிறதுக்காக தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, படிக்கிறதே பிரயோஜனம் இல்லாத ஒரு வரலாற்று பாடம், அதை போய் தில்லியில் வேற போய் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேலியாக பேசினாங்க. எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம். இந்த பின்புலத்தில் இது வந்து மிக மிக வரவேற்க தகுந்தது. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆர்வத்தோடு வரவங்க நிச்சயமா வரலாற்றிலையும் சாதிக்க முடியும், அதில் ஒரு ரெகக்னிஷனையும் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த கேள்வி, இப்போ வரலாற்று அப்படின்னு எழுதுறப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களோட ரிசர்ச்சை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறப்போ இல்லை ஒரு புத்தகமாக வெளியிடுறப்போ அதில் வந்து ஒரு புனைவெழுத்துக்கு நிகரான ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ கட்டாயமாக இருக்கா? ஏன்னா இப்போ இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்ங்கிறது பயங்கரமாக பெருகிடுச்சு இல்லையா? அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரீடரோ இல்லை ஒரு வியூவரோ டெடிக்கேட்டடாக வந்து படிக்கிறவங்க ஓகே, பட் ஜென்ரலான ஒரு மக்கள் அவங்க வந்து பார்க்குறப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. டக்குன்னு அடுத்த இதுக்கு போயிடுறாங்க, ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி வரலாற்றை வந்து நம்ம தொகுப்பாக போடுறப்போ இல்லை ஆய்வாக வெளியிடுறப்போ அந்த எழுத்தோட தன்மைங்கிறது இன்னும் பரிணாம வளர்ச்சி இப்போ அடைய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அடைஞ்சிருக்கா அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது? அதாவது இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் வரலாறுன்றது ஒரு கல்வித்துறை சேர்ந்த ஒரு பாடமாக இருக்குது, அவ்வளவுதானே தவிர அது பொதுமக்களை நோக்கி வந்து இன்னும் போதுமான அளவுக்கு போகலை. ஆனால் அதே சமயத்தில் வரலாறுன்றது இன்னைக்கு மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு வரலாறுன்றது இன்னைக்கு அரசியல் போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளி இருக்கு இல்லையா? ஒன்று நல்ல மதிப்பெண்கள் பெறாத மாணவர்கள் படிக்கக்கூடிய துறையா இருக்கிறதுன்றது ஒரு புறமாகவும், அதே சமயத்தில் இந்தியா நம்ம நாட்டினுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் இல்லை கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடியதா வரலாறு இருக்கு. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ஒரு வழிபாட்டு தலம் வந்து முன்பு வந்து வேற ஒரு மதத்தினுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அது தொடர்பாக ஒரு பிரச்சனை வரும்போது நாட்டில் எவ்வளோ பெரிய கலவரங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பெரிய வன்முறைகள்லாம் நடந்தது. ஒரு இடத்துல 2-3 இடத்துல அந்த மாதிரியான பிரச்சனை இந்தியா முழுவதும் நடந்தது. இந்த பின்புலத்துல வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு அறிவுத்துறை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரணும். அறிவுத்துறைங்கிறத இங்க ஹைலைட்டா சொல்றேன், அதை நான் அழுத்தி சொல்றேன். வரலாறு என்பது ஒரு அறிவுத்துறை. அதற்கு அந்த துறையில வந்து எழுதுவதற்கு ஆராய்ச்சி செய்வதற்கு முறையான பயிற்சி தேவை அப்படின்றத வற்புறுத்தும். அப்புறம் அது செய்த பிறகு உலகம் முழுவதும் வந்து வரலாறு வந்து 2 களங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்கு. ஒன்று பல்கலைக்கழக வட்டாரத்திற்குள் அது ஒரு அறிவு புலமாக இயங்குகின்றது. இன்னொரு புறம் மக்கள் படிக்கிறதுக்காகவும் வந்து சிறந்த வரலாற்று நூல்கள் எழுதப்படுது. கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல பல சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த அறிவுத்துறைக்கு தேவையான அனைத்து நெறிமுறைகளுக்கும் உட்பட்டு அதே சமயத்தில் பொதுமக்கள், அதாவது ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் உலகத்தினுடைய சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் அனைவருமே வந்து சிறந்த இலக்கிய திறன் மிக்கவர்கள். நான் படித்து வளர்ந்ததெல்லாம் அவங்கள படிச்சதுதான். அப்ப அவங்கள படிக்கும்போது அவர்களை மாதிரி எழுத முடியாதா, தமிழிலும் அப்படியெல்லாம் வந்து வரக்கூடாதான்னு ஒரு பேராசை ஏற்பட்டது. அந்த முயற்சியை வந்து நான் செஞ்சிருக்கேன்.
பெரிய வெற்றி வந்து எனக்கு கிடைச்சதா இல்லையான்றது தெரியாது. ஆனால் பலர் வந்து என்னுடைய நூல்களை படித்து முதல்ல வந்து சிலர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வரலாறுன்னு சொல்றீங்க, படிச்சா சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னா அது வரலாறா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இது மாதிரி சிலருக்கு வந்து மருந்து வந்து இனிப்பா இருந்ததுன்னா சந்தேகம் வரும் இல்லையா, சக்கரை தண்ணின்றாங்க அப்படின்னு சிலர் சந்தேகப்படுறாங்க. அப்படி இல்லை, உண்மையிலேயே வந்து சிறந்த வரலாறுகள்லாம் படிச்சு பாருங்க, அது உண்மையிலேயே சுவாரஸ்யமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை நோக்கித்தான் வந்து நான் செயல்படுகிறேன். அப்புறம் இன்னொன்று, வரலாற்று ஆராய்ச்சி செய்யும்போது எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கு, ஆர்வம் இருக்கு. நான் அதை படிக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன், ஒரு பரவசம் ஏற்படுது. அந்த மகிழ்ச்சியையும் அந்த பரவசத்தையும் அந்த இலக்கிய சுவையையும் நான் கடத்த முயற்சி செய்கிறேன். அது எவ்வளோ வெற்றி பெறன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சமாவது வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்றது வந்து அண்மை காலத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு எனக்கு காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் கட்டாயமாக வரலாற்றுத்துறையை தேர்ந்தெடுத்து. உங்க பதில்ல சொல்லியிருந்தீங்க, வரலாறு அப்படிங்கறது வந்து ஒரு அரசியல் ஆயுதமா எப்படி பயன்படுத்துறாங்க, ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கான வழிமுறைகளும் இப்ப வந்துருச்சு. ஒரு விக்கிபீடியா பேஜை எடிட் பண்ற மாதிரி ஒரு வரலாற்றை மாற்றி திரித்து அதை வந்து வேற மாதிரி பதிவு செஞ்சு ஒரு படமா எடுக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு அவங்க சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு தலைவர் பேரை சொல்லி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது அவர் சொன்னாரா இல்லையா, எக்ஸாக்டா அந்த கான்டெக்ட்ல சொன்னாரா, இதெல்லாம் நமக்கு தெரியவே போறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவு வரலாற்றை தேடி பார்க்கணுங்கிற ஆர்வம் பொதுமக்களுக்கு இருக்காது. அவங்க போய் இப்படி சொல்லியிருக்காரா, தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போயிடுறாங்க. அரசியல் ஆயுதமா அது மாறிட்டு இருக்கு இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி வரலாறை திரிச்சு பேசுறப்போ இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கறத தேடுறதுக்கான வழிமுறைகள் சாதாரண மனிதர்களுக்கு எந்த வகையில சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? அதை நோக்கி எப்படி போலாம்? இது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு கேள்வி. காரணம், இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனா எப்போதுமே வந்து எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து எப்பொருள் யார் யார் வாய் என்றாலும் கூட மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ எல்லா காலத்திலயும் இந்த பிரச்சனை இருந்திருக்குன்றதுதான் அதனுடைய சமூக ஊடகங்கள்லாம் இல்லாத, புத்தகங்களே இல்லாத காலத்திலேயே திருவள்ளுவருக்கு இப்படி தோணி இருக்குன்னா இன்னைக்கும் தோணுது. இப்ப இதற்கு ஒரே வழி வந்து நல்ல கல்வி தான். கல்வி என்பது சிந்திக்கக்கூடிய ஒரு கல்வியா இருக்கிற வரைக்கும் நாம தொடர்ந்து வந்து நிச்சயமாக அது எதுவா இருக்கலாம், வரலாற்று உண்மை மட்டும் இல்லை, வரலாற்று உண்மை, சமூகவியல், பகுத்தறிவு, மருத்துவ உண்மைகள் எல்லாமே வந்து அதுல மெய்ப்பொருளை காணத்தான் வேண்டும். அதுக்கு ஒரே வழி பயிற்சி தான். அறிவுத்துறைகளில் பயிற்சி. இங்கதான் முக்கியமா வந்து தமிழகம் முற்றிலும் புறக்கணித்து விட்ட ஒரு அறிவுத்துறை, வரலாற்றை விட முக்கியமான ஒரு அறிவுத்துறை அப்படின்னா அது வந்து மெய்யியல், தத்துவம், பிலாசபி சொல்றாங்க இல்லைங்களா, அது மிக அடிப்படை. அந்த தத்துவத்தினுடைய நெறிமுறைகளில் அதனுடைய அடிப்படைகளை நம்ம வந்து இன்னமும் மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தரல என்பது வந்து நம்முடைய கல்வித்துறையினுடைய மிக பெரும் பின்னடைவு. உலகத்துல பெரும் பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றிலுமே வந்து முதல் ஆண்டு கல்லூரியில போனதும் அவங்க படிக்கக்கூடிய பாடத்துல ஒண்ணா இருக்கிறது வந்து இந்த 101 கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிப்படையில். அது வந்து பல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் தத்துவம், மானுடவியல் இதெல்லாம் சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சமீபத்திய சர்ச்சை பெரியார் வந்து இதை சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்கன்னா, பெரியார் மாதிரியான தலைவர்களோட எழுத்துக்களை வந்து நாட்டுடைமையாக்கிட்டா தகவல்ங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும், அப்போ இந்த மாதிரியான வதந்திகளை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது, வாதமா. இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு தீர்வா இருக்குமா, இல்ல அது ஒரு வெற்று வாதம்னு சொல்லலாமா, இல்ல எப்படியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாட்டுடைமை ஆக்குதல் அப்படின்றது வேற, வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திரித்து சொல்வது என்பது வேற. இது ரெண்டுத்தையும் நாம வந்து குழப்பிக்கூடாது. நாட்டுடைமை தனி பிரச்சனை, அதை பற்றி நான் பல சமயத்துல எழுதியிருக்கேன், விரிவா நூலாகவும் எழுதியிருக்கேன், தமிழிலும் ஆங்கிலத்திலும் கட்டுரைகளாகவும் எழுதியிருக்கேன்.
அதையும் இதையும் குழப்ப வேண்டாம். நாம பார்க்க வேண்டியது அரசியல் காரணங்களுக்காக திட்டமிட்டு திரித்து சொல்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அதற்கு வந்து நீங்க கடவுளே வந்து முன்னாடி வந்து நின்று சொன்னாலும் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆகவே அதை அரசியல் ரீதியாகத்தான் சந்திக்க முடியும். நீங்க இப்போ வந்து குழாயடி சண்டை போடுகிறவர்களிடம் போய் வந்து நீங்க தத்துவ விவாதங்களை ஈடுபட முடியாது. அதை அரசியல் ரீதியாகத்தான் சந்திக்க முடியும். இதே அரசியல் ரீதியா பேசுறப்போ இப்போ பெரியார் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாரு. தமிழ் தேசிய சித்தாந்தம் அவரோடது ஒண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப இருக்கிற தமிழ் தேசியம்ங்கிறது முற்றிலும் வேறா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. அதாவது அது எகைன் ஒரு வரலாற்று திரிப்புங்கிறத தாண்டி சித்தாந்தமே திரிப்புக்கு உள்ளாயிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு அப்படின்னு ஒரு ஹிஸ்டோரியன் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது ஒரு வரலாற்று பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒரு தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தலைவர் முன்னெடுக்க அதில் ஒரு 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 சித்தாந்தமா உருவெடுக்குது. இப்போ அதே பேர்ல வேற வேற மாதிரியான சித்தாந்தங்கள் வருதோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் இருக்கு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அவருக்கு வந்து எந்த ஒன்றின் மேலும் வந்து முழுமையான பற்று அப்படின்றத அவருக்கு வந்து நான் சொன்னதே நீங்க கேட்காதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அவர் தொடர்ந்து என்ன சொன்னா, யோசிங்க என்ன. அப்புறம் இன்னொன்னு, அவரு தேசியத்தை வற்புறுத்தினாலும் சரி, ஒழுக்கத்தை வற்புறுத்துறாரு, தேசியத்தை பத்தி பேசுறாரு, தமிழ் மொழியை பத்தி பேசியிருக்காரு, எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஆனா எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுங்களா? அவருடைய நோக்கம் வந்து ஏற்றத்தாழ்வற்ற பகுத்தறிவுள்ள மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அதுக்கு எதெல்லாம் தேவையோ அதை அப்பப்போ அவர் பயன்படுத்தினார். அவர் சொல்றாரு, இப்ப எனக்கு வந்து திருக்குறளின் மூலமா அதை சாதிக்க முடியும்னா நான் திருக்குறளை வச்சு அதை செய்வேன். அதே திருக்குறள் வந்து பெண்ணடிமைத்தனத்தை பேணிச்சுன்னா அந்த திருக்குறளை நான் விமர்சிப்பேன். எந்த ஒன்றின் மீதும் ஒரு வஸ்துவின் மீது வஸ்து என்பதற்காகவே நான் வந்து பற்று வைக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. எப்போ வந்து ஒரு விஷயம் அது மக்களுக்கு எதிரானதாக, சமத்துவம் உள்ள ஒரு சமுதாயத்துக்கு எதிரானதாக மாறுகின்றதோ அப்ப அதை நான் வந்து புறக்கணிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய தாத்பரியம். அப்புறம் அவருடைய மிக முக்கியமான அவருடைய அரசியல் நடைமுறை என்பது என்னன்னா, அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தில் நேரடியாக போய் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப வந்து கவனமா இருக்கார். எப்ப அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இல்ல அப்படி கூட இல்ல, நல்ல நோக்கத்தோடைய அரசியல் அதிகாரத்தை அடைந்து உங்களுடைய லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதா அப்படின்னு பெரியார கேட்டீங்கன்னா முடியாது. போனா வந்து நாம சீரழிஞ்சிருவோம், அதனால தள்ளியே இருப்போம், தேர்தல் அரசியலே வேண்டாம் அப்படி என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாகும். அதனால அவர் வந்து எல்லா கட்சியினரையும் விமர்சிச்சிருக்காரு. அவரு திமுகவை விமர்சித்த அளவுக்கு வேற எந்த கட்சியும் விமர்சிச்சிருக்க முடியாது. அவர் சொல்றாரு, எப்போ நீங்க அதிகாரத்துக்கிட்ட போறீங்களோ அப்ப வந்து நீங்க வந்து சீரழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி, அதனால்தான் அவர் அதனாலேயே மிக மிக கவனமாக இருந்தார். அவர் சொல்றாரு, அரசியல் ஆசை, அரசியல் அதிகார ஆசை யாருக்காவது இருக்குன்னா இப்பவே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா பலமுறை சொல்லியிருக்காரு. தன்னிடம் பரிந்துரைக்கு வருபவர்களிடம் எல்லாம் வந்து அவர் இதான் சொல்லியிருக்கு. இப்ப வரலாற்று ஆவணங்கள் குறைவா இருக்கு ஒரு ஆளுமையை பத்தி, இல்ல வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி, இல்ல ஆவணங்களே இல்ல அப்படின்னு ஒரு குறைவா இருக்கு அப்படிங்கும் போது அதை எழுத்தா மாத்துறப்போ உங்களை மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இருக்கிற பெரிய சவால் அப்படிங்கிறது என்ன சார்? அதை எப்படி வெரிஃபை பண்ண முடியும், இல்லை எப்படி வந்து நம்ம இன்னும் டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா உங்க துறையில? அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றீங்க சார்? ஒவ்வொரு அறிவுத்துறைக்கும் வந்து சில நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அதை வைத்து பகுப்பாய்வு செய்யறோம். இந்த அனாலிசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வரலாறுன்றது இது கல்லு மண்ணு மாதிரி குறைஞ்சிருக்கு, தோண்டி எடுத்தா கிடைச்சிரும் அப்படின்றது. அது இல்ல வரலாறு. அதுதான் அதை பத்தி, வரலாறை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள் இருக்கு. சமூகவியல் பத்தியோ மானுடவியல் பத்தியோ அரசியல் விஞ்ஞானம் பத்தியோ இப்படி எல்லாம் தவறான கருத்துக்கள் இருக்காது. வரலாறு பத்தி மட்டும்தான் அது போல கருத்துக்கள் இருக்கு. எதையுமே பகுத்தாய்வு செய்துதான் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சோழர் காலத்துல மன்னர்கள் எல்லாம் வந்து மெய்கீர்த்திகள்,
எழுதி கல்வெட்டுல பொறிச்சு வச்சாங்க. ஆமா. கல்லுல பொறிச்சது 1000 வருஷம் ஆச்சு. அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துப்பீங்களா? கல்லில் பொறித்தார்கள் என்பது உண்மை. ஆமா, அது உண்மையா, பொறித்தது உண்மையா? கரெக்ட். அப்ப நம்ம அதை வந்து விவாதத்திற்கு உட்படுத்தி பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாமே அப்படிதான். நீங்க இருமுறீங்க, நானும் இருமுறேன், அவரும் இருமுறாரு. 3 பேருக்கும் டாக்டர் ஒரே மருந்தா கொடுக்குறாரு. கண்டிப்பா வெவ்வேறு நெறிமுறைகள் இருக்கு, வெவ்வேறு. நீங்க யாரு? உங்களுடைய உடல் வாகு என்ன? உங்களுக்கு இருமல் வந்ததற்கான காரணம் என்ன? அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து 3 பேருக்கு வேற வேற மருந்து தான் கொடுப்பாரு. ஆமா, அந்த மருத்துவரை போய் என்னங்க நீங்க பெரிய மருத்துவம்னு சொல்றீங்க, வேற வேற மருந்து தரீங்க. பகுப்பாய்வு இருக்கு இல்லையா, இந்த அனாலிசிஸ், அதை நான் திரும்ப திரும்ப வற்புறுத்தேன். அந்த பகுப்பாய்வு தான் முக்கியம். அந்த பகுப்பாய்வு செய்வதற்கான நெறிமுறைகள் தான் முக்கியம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் எங்களோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னதுக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய செஷன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு எங்களோட விஷஸ் அண்ட் விகடன் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எகைன் அந்த விருதுகளுக்கான வாழ்த்துக்களும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார் உங்களோட. நன்றி நன்றி, வணக்கம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.